Hi friends, Railtel Corporation of India Limited, a government of India undertaking நிறுவனம். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ்டு டெக்னிக்கல் பர்சனல் ஃபார் சிக்னலிங் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் ஒர்க்ஸ் ஆன் கான்ட்ராக்ட் பேசிஸ் ஜாபுக்கு வந்து வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க சரிங்களா. அதாவது இந்தியன் சிட்டிசன்ஸ் யாருன்னா அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. கான்ட்ராக்ட் பேசிஸ் தான் இனிஷியலாக 1 year இருக்கும். தேவையை பொறுத்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. அப்ளை பண்ணுற டேட் வந்து பார்த்தீங்கன்னா 10 ஜூலை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 30 ஜூலை 2025 லாஸ்ட் டேட் சரிங்களா. கட் ஆஃப் டேட் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட் தான் கட் ஆஃப் 30 ஜூலை 2025 தான் லாஸ்ட் டேட்டு. ஸோ அதன்படி தான் எல்லா எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவும் கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டேபிள் கிளியராக பார்த்துக்குங்க. என்ன போஸ்ட்னா கான்ட்ராக்சுவல் இன்ஜினியர் போஸ்ட்டு. வேக்கன்சி பார்த்தீங்கன்னா 6 வேக்கன்சி. சிக்னலிங் அண்ட் டெலிகம்யூனிகேஷன்ஸ்க்கு வந்து 1 வேக்கன்சியும், சிவிலுக்கு வந்து 5 வேக்கன்சியும், சிவிலுக்கு வந்து 1 வேக்கன்சியும் சொல்லியிருக்காங்க. லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பாட்னா, பர்னாயி, கராக்பூர், தன்பாத், பந்தாமுண்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த லொக்கேஷன் சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ இந்த லொக்கேஷன் வந்து பார்த்தோன்னா மேபி சேஞ்ச் ஆகலாம் ப்ராஜெக்ட் ரெக்யர்மெண்ட் பொறுத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்கேல் பே வந்து பார்த்தீங்கன்னா 30,000லேருந்து 1,20,000 வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ வேக்கன்சி இந்த 6 வேக்கன்சி பார்த்தீங்கன்னா யூஆருக்கு 3, ஓபிசிக்கு 2, எஸ்சிக்கு 1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 24 வயசு, மேக்ஸிமம் 50 வயசுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லா ரிலாக்ஸேஷனும் போவ ஓகேங்களா. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ரிலாக்ஸேஷனும் போவ 55 வயசு வரைக்கும் இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்டுக்கு மட்டும் தனியாக ரிலாக்ஸேஷன் கிட்டே சொல்லியிருக்காங்க. நீங்கள் தெளிவாக செக் பண்ணிக்கலாம் சரிங்களா. அதே போல் கம்யூனிட்டி கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது எஸ்சி எஸ்டிக்கு 5 வருஷம் 5 இயர்ஸும், ஓபிசிக்கு 3 இயர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ இதுவுமே நீங்கள் பார்த்துக்கலாம். எஸ்சிக்கு எஸ்டிக்கு 5 இயர்ஸ், ஓபிசிக்கு 3 இயர்ஸ் ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து கல்வி தகுதி, எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா, அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது தேவைப்படுதான்னு சொல்லிட்டு இங்கே தெளிவாக அந்த டேபிளில் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து கிளியராக பார்த்துக்குங்க சரிங்களா. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் குவாலிஃபிகேஷன் கல்வி தகுதி வந்து பாருங்கள். கான்ட்ராக்ட் இன்ஜினியர் போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் சிக்னலிங் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க இல்லையா. நீங்கள் ஃபுல் டைம் பேச்சுலர் டிகிரி இன் எலக்ட்ரானிக்ஸு அண்ட் டெலிகம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அல்லது நீங்கள் வந்து அதேமாரி பார்த்தீங்கன்னா மேலே இவங்க சொல்லியிருக்க ஸ்ட்ரீமில் வந்து ஏதாவது ஒரு காம்பினேஷன் சரிங்களா. ஸோ அந்த காம்பினேஷனில் நீங்கள் முடிச்சிருக்கணும் ஓகேங்களா. அப்படி இல்லைன்னா நீங்கள் எம்எஸ்சி எலக்ட்ரானிக்ஸ் படிச்சிருந்தாலுமே அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. அப்புறம் சிவிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல் டைம் பிடெக் வந்து சிவிலில் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க ரெண்டுத்துக்குமே சரி ஓகேங்களா. சிக்னல் டெலிகம்யூனிகேஷன் சரி, சிவிலுக்குமே சரி மினிமம் 2 இயர்ஸ் கேட்குறாங்க. என்ன ரிலவெண்ட் ஃபீல்டு வேணும்னு சொல்லிட்டு இங்கே ஃபீல்டெலாம் சொல்லியிருக்காங்க. அந்த ஃபீல்டெலாம் தெளிவாக செக் பண்ணிக்கோங்க. சிடிசி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயர் அதாவது இனிஷியலாக 1 இயர் தான் சொல்லியிருக்காங்க இல்லையா. 7 லேக்ஸ்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சிடிசி வந்து ஓகேங்களா. அதாவது ஆனுவல் சிடிசி வந்து. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்லாம் நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது இந்த போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் ஆஃப்லைன் மோடு தான் அப்ளை பண்ணணும். அப்ளிகேஷன் ஃபார்ம் நோட்டிஃபிகேஷன்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ அது கூட என்னென்ன டாக்குமெண்ட்லாம் நீங்கள் அட்டாச் பண்ணணும், செல்ஃப் அட்டஸ்டட் காப்பியோட அட்டாச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லிஸ்ட்டு தெளிவாக பார்த்துக்குங்க. அப்புறம் செலெக்ஷன் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ இருக்கும், அப்புறம் மெடிக்கல் எக்ஸாம் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ அதையும் வந்து பார்த்துக்குங்க. அப்ளை பண்ணுறது கம்ப்ளீட்டாக ஆஃப்லைன் மோடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து அன்னெக்சர் 1ல் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் அதெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு தேவையான டாக்குமெண்ட்டு வந்து என்க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார் டெக்னிக்கல் பர்சனல் ஃபார் சிக்னலிங் சப்ஜெக்ட்ஸ் ஆஃப் ரெயில்டெல் அண்ட் கான்ட்ராக்ட் பேஸ் சொல்லிட்டு கரெக்டாக தெளிவாக எழுதிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி எழுதிட்டு சப்ஜெக்ட் சொல்லிட்டு இப்படி எழுதிட்டு நீங்கள் இந்த அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. அதாவது லாஸ்ட் டேட் என்ன 30 ஜூலை 2025 தான் லாஸ்ட் டேட்டு. ஸோ அந்த டேட்லேயோ அந்த டேட்டுக்குள்ளேயோ ரீச் ஆகணும், இந்த அட்ரஸுக்கு வந்து ரீச் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவலிங் எக்ஸ்பென்ஸ்லாம் நாங்கள் எதுவும் தர மாட்டோம், நீங்களே தான் உங்கள் ஓனர் அரேஞ்ச்மெண்ட்டில் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அன்னெக்சர் 1ல் வந்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது. இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து அவங்க கேட்குற டீட்டெயில்ஸ் எல்லாமே கிளியராக வந்து ஃபில் பண்ணிவிட்டு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் வந்து கரெக்டாக வந்து இன்க்ளூட் பண்ணிவிட்டு அந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் ப்ராப்பராக சென்ட் பண்ணணும். அதுவும் 30 ஜூலை 2025 சென்ட் பண்ணணும் சரிங்களா. ஸோ அதை கிளியராக பார்த்துக்குங்க. ஸோ இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து ரெயில்டெல் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் வச்சுருந்தேன் டெக்னிக்கல் பர்சனல் ஜாபுக்கான முக்கியமான விவரங்கள். இது கான்ட்ராக்ட் பேசிஸ் தான். உங்களுக்கு எலிஜிபிலிட்டி எல்லாம் மீட் ஆயிடுச்சுன்னா இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுற வில்லிங் இருந்துச்சுன்னா நோட்டிஃபிகேஷன் கிளியராக பாருங்கள். மீட் ஆயிடுச்சுன்னா ஆஃப்லைனில் குயிக்காக வந்து அப்ளை பண்ணுங்கள் சரிங்களா. இந்த நோட்டிஃபிகேஷன் டெவலப் பண்ணுறதுக்கான லிங்க்கையும் ஆஃப்லைன் இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. அஃபிஷியல் வெப்சைட் லிங்க்கையும் நான் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனில் தரேன். செக் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா. அப்ளை பண்ணுற எல்லாருக்கும் விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.